சிவராமகிருஷ்ணன் என்ற பெயரில் சதாசிவ பிரம்மேந்திராள் மதுரையில் அவதாரம் செய்கிறார். கிட்டத்தட்ட 1710 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம். வீட்டிலே வச்ச செல்லப்பெயர் பிச்சுக்குப்பன். அதுக்கப்புறம் சிவராமகிருஷ்ணன். ஏன் சிவராமகிருஷ்ணன்? சிவன் ராமன் ரெண்டும் இணைந்த பெயர். ராமேஸ்வரத்திலே போய் வழிபாடு பண்ணினதுனால ராமனால் வழிபட்ட சிவபெருமான், அதனாலே ரெண்டையும் சேர்த்து சிவராமகிருஷ்ணன் என்று இந்த குழந்தைக்கு பெயர் வைத்தார்கள். குழந்தை வளர்ந்தது, வடமொழி கற்றுக்கொண்டது, இசைப்பயிற்சியில் ஈடுபட்டது, விளையாட்டில் மிக பிரபலமானவனாக மாறிற்று. உபநயனம் செய்தார்கள். சின்ன வயசு, கல்யாணம் பண்ணிவிட்டாங்க. அந்த காலத்து பழக்கம். பொண்ணுக்கு 5 வயசு, பையனுக்கு ஒரு 8-9 வயசு இருந்தான். இந்த பொண்ணுக்கு 5 வயசு. 5 வயசு பொண்ணுக்கு தாலியை கட்டிவிட்டு அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு பையன் இங்கே வந்துட்டான். இந்த குழந்தை கொஞ்ச காலத்துக்கு எங்கள்கிட்ட இருக்கட்டும், பருவமடைந்த பின்னால் உங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம் என்று மாமியார் வீட்டில் சொல்லிவிட்டார்கள். சிவராமகிருஷ்ணன் இங்கே வளர்கிறான். 12 வயசு குழந்தைக்கு. அங்கே 12 வயசாச்சு பெண் குழந்தைக்கு. பருவமடைந்தாள். அதை சொல்லிவிட்டார்கள். சிவராமகிருஷ்ணன் அந்த நேரத்திலே விளையாடப் போயிருந்தான். மத்தியானம் 1 மணி. விளையாட்டிலே ஈடுபட்டு விட்டானா, நேரம் தெரியவில்லை. 2 மணி, 2:30 மணிக்கு சாப்பிட வந்தான் வீட்டுக்கு. சாப்பிட வந்தால் அவங்க அம்மா என்ன சொன்னா தெரியுமா? சிவராமகிருஷ்ணா, இன்னைக்கு சாப்பாடு தாமதிக்கும். ஏன்? உன் பொண்டாட்டி பெரியவளாயிட்டாலாம், அதை சொல்கிறதுக்கு உங்கள் மாமியார் வீட்டில் இருந்து 4-5 பேர் வந்திருக்கிறாங்க. நான் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் உனக்கு சாப்பாடு. ஏம்மா எத்தனை மணி ஆகும்? 4 மணி ஆகும்டா. 1 நிமிஷம் யோசிச்சார். என் பொண்டாட்டி பெரியவன் ஆனதுக்கே எனக்கு சாப்பாடு 4 மணிக்கு கிடைச்சா, அவ இங்கே வந்து குடும்பம் நடத்த ஆரம்பிச்சா எனக்கு சாப்பாடே கிடைக்காதோ? அப்படி ஒரு சிந்தனை மாறிட்டு. நமக்கெல்லாம் சிந்தனை அப்படி போகாது. அது பரம ஞானம். ராமன் நாமத்தை சொல்லி அப்பாவும் அம்மாவும் பெற்ற பிள்ளை. நீங்க எந்த சிந்தனையில் இருக்கிறீர்களோ அதற்கு தகுந்த மாதிரித்தான் குழந்தை பிறக்கும். 7 மாச குழந்தைய அறுக்கிற பொழுதுதான் உயிர் வந்து உள்ள சேரும். 7 மாசத்துல என்ன சிந்தனையோடு தாயும் தந்தையும் இருக்கிறார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உயிர் வந்து அங்கே சேரும். அதுக்கு தகுந்தாப்புல தான் குழந்தை பிறக்கும். இந்த குழந்தை ராமநாமம் சொல்லி பிறந்த குழந்தை. என்ன சிந்தித்தது? குழந்தைகள் இப்படி நினைக்கக்கூடிய ஒரு காலம் வருமானு நம்ம சிந்திக்கிறோம். அந்த குழந்தை அப்படி நினைச்சது. நிரந்தரமா எனக்கு கிடைக்காதோ சோறு? என் மனைவி வீட்டுக்கு வந்தால் இந்த சோறு நிரந்தரமா கிடைக்காதோ? வெளியிலிருந்து எட்டி பார்க்கிற பொழுதே இருட்டா தெரியுது. குகை, இதுக்குள்ள ஏன் போகணும்? குகைன்னா எது தெரியுமா? குடும்ப வாழ்க்கை. வெளியிலிருந்து பார்க்கிறேன், இருட்டா தெரியுதே, உள்ள நுழையணுமா? வேண்டாம். வெளி, பரந்த வெளி, இதில் இருந்து விடலாம். வேண்டாம். இந்த திருமணம், இந்த பெண்டாட்டி, இவளோடு வாழ்க்கை வேண்டாம். சிவராமகிருஷ்ணன் தீர்மானித்தான். விட்டான், புறப்பட்டான் சந்நியாசியாக. மனைமக்கள் சுற்றம் எனுமாயா, வலையை கடக்க அறியாதே, வினையில் செருக்கி அடிநாயேன் விழலுக்கிரைத்து விடலாமோ? யாரு பாடுறா? அருணகிரிநாத சுவாமி பாடுறார். மனை, மக்கள், சுற்றம், இதிலே என் வாழ்க்கை பூரா வீணா போகுதே அப்பா. மனை மக்கள் சுற்றம் எனுமாயா, வலையை கடக்க அறியாதே, வினையில் செருக்கி அடிநாயேன் விழலுக்கு இறைத்து விடலாமோ? தண்ணீரை விழலுக்கு இறைச்ச மாதிரி இந்த வாழ்க்கை பூரா வீணா போச்சே. சுனையை கலக்கி விளையாடும் சொருபக்குரத்தி மணவாளா, தினநல் சரித்திர முளதேவர் சிறை வெட்டி விட்ட பெருமாளை. தேவர்கள் சிறை வெட்டி விட்ட மாதிரி எனக்கும் வினையை வெட்டிவிட மாட்டாயா? இந்த மாதிரி ஒரு சிந்தனை நம்முடைய சுவாமிக்கு வந்து விட்டது. உலக பசு பாசம் விட்டு போயிற்று. உலக பசு பாச தொந்தம் அதுவான உறவு கிளை தாயர் தந்தை மனைபாலர் மலசல சுவாச சஞ்சலமதால் என் மதிநிலை கெடாமல் உந்தன் அருள்தாராய். திருப்புகழ். அந்த வாழ்க்கை வந்துருச்சு. பையன் என்ன பண்ணா? அதோட வீட்டை விட்டான், நேர ஓடினான். வயிற்று பசி
பேரின்ப பசியாக மாறிவிட்டது. எனக்கு வந்தது வயிற்று பசி, 4 மணிக்குத்தான் சாப்பாடு, இப்போ அது பேரின்ப பசியாகிவிட்டது. சந்நியாசியானார். எப்பொழுதோ மனத்தில் போட்ட துறவு விதை இப்பொழுது முளைத்து விட்டது. ஒரு வரி பத்தாதா சந்நியாசத்துக்கு? பட்னத்து சாமி எப்படி சன்னியாசியானார்? கோடிக்கணக்கான சொத்து. பிள்ளை போயிட்டு வந்தவன் ஒரு சின்ன ஒரு டப்பாவை கொடுத்தான். டப்பாவை திறந்து பார்த்தா உள்ள ஒரு காது இல்லாத ஊசி. காதுன்னா தெரியுமா? நம்ம காது இல்லை, துவாரம். துவாரம் இல்லாத ஊசி, திறந்திருக்கிற ஊசி. அதுக்குள்ள நூலை விட்டால் ஒழுங்கா வராது, கையோட நூல் வந்துடும். ஓ, காதற்ற ஊசி. ஏன் இதை கொடுத்தான்? உள்ள ஒரு வார்த்தை, காதற்ற ஊசியும் வாராது கான் நின் கடை வழிக்கே. இதுதான் உங்க குழந்தை கொடுத்ததுன்னு பண்டாட்டி சொல்ல, பட்னத்து சாமி அதை வாங்கி பார்க்க, சாகிற பொழுது காதற்ற ஊசியும் வராது. அப்பவே சந்நியாசம். ஒரு வரி பார்த்த மாத்திரத்தில் சந்நியாசம். பகவான் புத்தர் வெளியில வந்தார், நோயாளியை பார்த்தார், பிணத்தை பார்த்தார், கிழவர்களை பார்த்தார். ஒரு காலத்திலே வயோதிகம் வரும், ஒரு காலத்திலே முதுமை வரும், ஒரு காலத்திலே நோய் வரும், சாவு வரும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அப்படியே வெளியில வந்தார். கயாவுக்கு போனார். ஆசை துன்பத்துக்கு காரணம் கண்டுபிடித்தார். வந்தனம் வந்தனம் மும்மணி ஹலுக்கும் வந்தனம் क्लेशमिला उन्नद संबुद्ध मन में अरहत मुनि भगवान निगरिला ज्ञानी सम्मा संबुद्ध तांगले भगवान शील ज्ञान गुणमुम समाधियुडनुम तिखलुम मुनि भगवान वंदनम 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 वंदनम. கண்ணப்ப நாயனாருக்கு அன்பு 6 நாள்ல தானே வந்துச்சு. ஒரே நேரம் 6 நாள் அன்பு பிடம்பாய் தெரிந்தார். அது மாதிரி நம்ம சிவராமகிருஷ்ணனுக்கு சாப்பாடு 4 மணி ஆகும்னு சொன்ன மாத்திரத்திலே அவ்வளவுதான் பிறவி பயன் துறவு உண்டாயிற்று. திருவிசை நல்லூர் ராமசுப்பா சாஸ்திரின்னு ஒருத்தர், அவர்கிட்ட ரொம்ப காலம் படித்த வேதாந்தம் இப்போ விளங்கி விட்டது. வேதாந்தம் படித்தா என்ன செய்யணும்? சந்நியாசத்திலே துறவு மனப்பான்மையிலே எல்லா விதமான பாசங்களையும் விட்டு விலக வேண்டும். கும்பகோணத்துக்கு போனார். கும்பகோணம் மடத்திலே பரமசிவேந்திரர்னு ஒரு பெரிய பரமாச்சாரியார், அவரை குருநாதனாக ஏற்றுக்கொண்டார். ஆத்ம ஞானத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்கள், குருநாதன் வேண்டும். பரமசிவேந்திரர் இவரை ஏற்றுக்கொண்டார். உபதேசம் கொஞ்ச நாள் ஆகட்டும், இங்கே இரு. நம்ம பிள்ளை சிவராமகிருஷ்ணன். சிவராமகிருஷ்ணனுக்கு ஒரே ஒரு ஆற்றல் என்ன தெரியுமா? நன்றாக படித்தவன். நன்றாக படித்ததுனாலே என்ன செய்கிறான்? படிப்பு சிறப்பினாலே யார் என்ன பேசினாலும் சரி ஒரு பட்டிமண்டபம் நடத்துவான். நீங்க ஒன்று சொன்ன அவனுக்கு அறிவு இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லுவான். வெளியில சத்தம் போட்டு பேசுவான். பரமசிவேந்திர குருநாதர் உள்ளே அமைதியாய் மோனத்தில் இருக்கிறார். நம்ம பிள்ளை சிவராமகிருஷ்ணன் வெளியிலே நிறைய பேசி கொண்டிருக்கிறான். வாதம் பிரதிவாதம், நீயா நானா. ஒன்று நினப்பில் வச்சுங்க, சில வாதங்கள் நம்மளே செய்கிறோம். சிவபெருமான் பெரியவரா, திருமால் பெரியவரா செய்கிறோமா இல்லையா? இப்படி வாதம் பண்ணினால் இவர்கள் எந்த காலத்திலும் மோட்சத்துக்கு போக மாட்டார்கள். யார் ஒருவன் சிவபெருமான் பெரியவரா
அல்லது திருமால் பெரியவரா என்று பட்டிமண்டபம் போடுகிறானோ அவன் ஒரு காலும் இறைவன் திருவடியை பெறமாட்டான். நான் சொல்லல, கவிச்சக்கரவர்த்தி கம்பர் பேசுகிறார். அரண் அதிகன் உலகளந்த அரி அதிகன் என்று உரைக்கும் அறிவிலோர்க்கு பரகதி சென்று அடைவரிய பரிசு. அது மாதிரி இந்த வாதத்தினால ஒன்றும் கிடைக்காது. வாதம் பண்ணினால் வாதம்தான் மிஞ்சுமே தவிர வேற ஒன்றும் மிஞ்சாது. நம்ம சிவராமகிருஷ்ணன் ரொம்ப வாதம் பண்றானா? உள்ள பரமசிவேந்திரர் உட்கார்ந்து இருக்காரா? பல பேர் போய் சொன்னார்கள், இவன் ரொம்ப வாதம் பண்றான். அங்க இருந்து ஒரு வார்த்தை சதாசிவான்னு கூப்பிட்டார். இவனுக்கு ஒன்றும் புரியல. உன் வாய் ஓயாதான்னார். அதோட நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் பேச்சே கிடையாது. குருநாதர் கொடுத்த திருநாமம் சதாசிவன். சதாசிவா உன் வாய் ஓயாதான். சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக பேசாமல் இருக்கிறார். உன் வாய் ஓயாதா? சதாசிவா உன் வாய் ஓயாதா? அன்னைக்கு மூடின வாய். அதுக்கப்புறம் எதையும் வாய் விட்டு பாடவில்லை, ஓரெழுத்தும் உச்சரிக்கவில்லை. மனமடங்க கற்றமையால் வாய் அடங்கிற்று. தாய்மான சுவாமி சொல்லுவார், சினமடங்க கற்றாலும் சித்தியலாம் பெற்றாலும் மனமடங்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. இந்த வாயை விட்டு ஆண்டவன் மனசுக்குள்ள போகணும், வாய்க்குள்ளே நிற்கப்படாது. இதுக்கப்புறம் உள்ள போகணும். அவதூதராக மாறினார். சட்டை எதுக்கு? இந்த வேஷ்டி எதுக்கு? உடம்பே ஒரு சட்டை, அப்புறம் இதுக்கு என்ன இன்னொரு சட்டை? ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசம் மனசுல உள்ளவனுக்குத்தானே சட்டை. அந்த வித்தியாசம் போச்சு. குருநாதருடைய வார்த்தை சதாசிவா. சிவா என்று உபதேசம் கிடைச்சது குருநாதர் வாயில. சிவசிவ என்கிறர் தீவினையாளர். சிவசிவ என்றிட தீவினை மாளும். சிவசிவ என்றிட தேவரும் ஆவர். சிவசிவ என்ன சிவகதி தானே. நம்ம சிவராமகிருஷ்ணன் சதாசிவமாக மாறினார். சதாசிவ பிரம்மமாக மாறினார். பிரம்மேந்திரராக மாறினார். மழையில் உடல் நனைந்தால் தெரியாது, வெயிலில் உடல் உலர்ந்தால் தெரியாது. ஆன்ம ஞானம் தியானத்தால் கிடைத்தது. அப்படியே குழந்தை சமாதியில் ஆழ்ந்து விட்டார். பெயர் சதாசிவ பிரம்மேந்திரர். கல்யாணம் கிடையாது, பல சித்துக்கள், எந்த ஆடையும் கிடையாது. அவதூத சந்நியாசி, நிர்வாண சந்நியாசி. பகவான் ராமகிருஷ்ணர் சொன்ன மாதிரி எந்த சித்துக்களையும் பயன்படுத்தவில்லை. நம்மெல்லாம் சித்து கொஞ்சம் கிடைச்சா கூட அதை வியாபாரம் பண்ண பார்க்கிறோம். ஒருத்தன் படகுல போற பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட பக்கத்துல வந்தானாம். சாமி, நீங்க படகுல போறீங்க, நான் தண்ணியில நடந்து போவேன்னாராம். எங்கே நடந்து காட்டு? கங்கையில தண்ணியில நடந்தானா. ஏண்டா, இதுக்கு எவ்வளவு காலம் செலவழிச்சேன்? 10 வருஷம் கஷ்டப்பட்டு இந்த சித்து பெற்றேன்னாராம். சாமி சிரிச்சாராம். நாலனா கொடுத்தா படகுல கொண்டே விட்டுட்டு போறேன், இதை கத்துக்கிறதுக்கு 10 வருஷத்தை வீணாக்கி விட்டியடா. சித்துக்கள் தெரிய வேண்டும், சித்துக்களை வெளிப்படுத்தக்கூடாது. சித்துக்களில் வெளிப்பாடு செய்து நாம் பணம் சம்பாதிக்க தொடங்கினால் ஒரு காலம் ஆண்டவன் பால் சேர முடியாது. ஆண்டவனுடைய சன்னிதானத்தை சேர வேண்டியவன் சித்துக்களை அறிந்திருக்க வேண்டும், அதை வியாபாரமாக்க கூடாது. மீட்டு எங்கு வந்து வினை பிறவி சாராமே, மீட்டு எங்கு வந்து வினை பிறவி சாராமே. கள்ளப்புல குரம்பை கட்டழிக்க வல்லானே, கள்ளப்புல குரம்பை கட்டழிக்க வல்லானே. பகவான் சதாசிவ பிரம்மேந்திரால் பெரிய சித்தர் எதையும் யாருக்கும் செய்யவில்லை. உடல் உணர்ச்சி கிடையாது. கொடுமுடின்னு ஒரு ஊர், நம்ம திருப்பாண்டி கொடுமுடி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறாரே, மற்று பற்றெனக்கின்றி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன், கற்றவர் தொழு தேத்தும் சீர்க்கரை ஊரில் பாண்டி கொடுமுடி,
நற்றவா உனை நான் மறக்கிலும் சொல்லும் நான் நம சிவாயவே. பெருமானே, உன்னை நான் மறந்தாலும் இந்த நாக்கு மறக்காதே. அதே மாதிரி கொடுமுடிங்கிற அந்த ஊர்ல சதாசிவ பிரம்மேந்திரால் ஆத்தங்கர மண்ணில் உட்கார்ந்து தவம் பண்ண ஆரம்பிச்சார். தவம்னா என்ன? உடம்பு மறந்து போச்சு. நமக்கு உடம்பு தான் நானுன்னு தப்பா நினைக்கிறோம். என்னை அவன் அடிச்சு விட்டான், தப்பு. என்னை அடிக்க முடியாது, என் உடம்பத்தான் அடிக்கலாம். எனக்கு உடம்பே நானுங்கிற தப்பான நினைப்பு. என் சட்டையை கிழிச்சு விட்டானுங்கிற மாதிரி என் உடம்புல தான் அடித்தான். அவன் யார் எதை அடித்தான்? என் உடம்பை அடித்தானே தவிர என்னை அடிக்கலை. நான் என்பது இந்த ஆன்மா. இந்த ஆன்மாவை யாரும் அடிக்க முடியாது. நானாக நினைத்தாலன்றி எனக்கு துன்பங்கள் வராது. அப்படியே உட்கார்ந்துட்டார். ஆன்மா வேற, உடம்பு வேற. உடம்பை பற்றின கவலை கிடையாது. வெள்ளம் வந்துருச்சு. கொடுமுடியில் ஆற்றுல வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளத்துக்குள்ளே இவர் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டார். வெள்ளம் வந்தது, மண் அடிச்சுது, இவர் எங்கேயோ கொண்டே போட்டது. மண்ணு மேலே மேவி பெரிய மேடாக்கி விட்டது. உள்ளுக்க தவம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்கார் இந்த ஆள். வெள்ளம் வந்தது தெரியலை, தண்ணீர் பாய்ந்தது தெரியலை, மண்ணில் அமிழ்ந்தது தெரியலை. ரொம்ப நாள் ஆச்சு. அந்த பக்கத்திலே வந்த பெருமக்கள் மண்ணை வெட்டுவதற்காக வந்தார்கள். மண்வெட்டியை வச்சு மண்ணை வெட்டினார்கள். திடீர்னு ரத்தம் பீரிட்டது. பயந்து போய் விட்டார்கள். அரசனிடத்திலே சொல்ல, இதெல்லாம் எப்பங்கிறீங்க? 1750, 60 அதை ஒட்டிய காலகட்டம். ராஜா ஓடி வந்து பார்க்க உள்ள என்னமோ தலை மாதிரி தெரிய, மண்ணை எல்லாம் தள்ளிவிட்டு பார்த்தா சாமி எந்திரிச்சார், முழிச்சார், ரத்தம் வடியுது. அவர் பாட்டுக்கு போறார். ஏன்? உடம்புல காயப்பட்டதே வலிக்காது. நமக்கு உடம்பு நான் என்றமையினாலே வலிக்கும். இப்போ நான் இருக்கிறேன், என்னுடைய உடம்புல ஒருத்தர் வந்து அடிச்சு விட்டார்னா எனக்கு வலிக்கும். என் சட்டையில் அடிச்சாருன்னா வலிக்குமோ? எனக்கு எப்படி சட்டையோ அந்த ஞானிக்கு உடம்பே சட்டை. அதனாலே கவலையே கிடையாது. ரத்தம் வடியுது. ராஜா ஓடி வந்தார். மருந்து பச்சிலையை வச்சு தேய்க்க, ரத்தம் நிற்க, சிரிச்சபடிக்கு சாமி போயிட்டே இருக்கார். இதுதான் சதாசிவ பிரம்மேந்திராள். நான் ஒரு முறை ஒரு 1000 ரூபா இந்த சைடு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு பஸ்ஸில் போனேன். நல்ல கூட்டம். பையில் 1000 ரூபா இருக்குங்கிற தைரியத்தில் போனேன். ஆரிய பவனில் போய் ஒரு 700 ரூபாய்க்கு சரக்கு வாங்கினேன். நல்ல சாப்பிடக்கூடிய பண்டங்கள் பிள்ளைகளுக்கு. பைக்குள்ளே கையை விட்டால் பையவே காணாம். பை வச்சிருந்தேன், பணம் வச்சிருந்தேன். சைடு பாக்கெட்டு எவனோ பின்னால் நின்னவன் எடுத்து விட்டான். கருவூரில் சோலைகள், கருவூர் சோலையில், கரூர் திண்டுக்கல்லுக்கு பக்கம் கரூர், கருவூர்னு சொல்கிறது உண்டு. வாரியார் சாமி அழகா சொல்லுவார், கருவூர்னு சொல்ல வேண்டாம், கரூர்னே சொல்லுங்க, கருவூருக்கு திரும்ப போகக்கூடாதும்பார். நமக்கு எத்தனையோ பேர் உதவி செய்திருக்கிறார்கள். அது அதிகமான உதவி செய்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். நாம் என்ன பாவத்தை பண்ணாலும் பண்ணலாம், நன்றி மறக்கிற பாவத்தை பண்ணக்கூடாது. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு என்பார் திருவள்ளுவர். பசியின் மடியை அறுத்தவனுக்கும் பிராயச்சித்தம் உண்டு. கற்புடைய பெண்மணியின் கருவை சிதைத்தவனுக்கும் பிராயச்சித்தம் உண்டு. தாய் தந்தைகளை இழந்தவனுக்கும் பிராயச்சித்தம் உண்டு. நன்றி மறந்தவனுக்கு கழுவாய் பிராயச்சித்தம் கிடையாது. கடவுளால மன்னிக்கப்படாத குற்றம் ஒன்று நன்றி மறந்து. மான் இழை மகளிர் கருவி சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் உய்தி உண்டு, செய்து கொண்டோர்க்கு உய்தி இன்றென அறம் பாடிற்று என்பது புறநானூறு. இவளையெல்லாம் அடியேன் தலையினால வணங்கி கேட்டுக்கொள்ளுகிறேன். நன்றி மறக்க. திரைத்துணை நன்றி செய்யணும், பனைத்துணையா கொள்ளணும். நன்றி மறவாமை மிக மிக உயர்ந்த பண்பு. நமக்கு அதிகமான உதவி செய்தவர் சுந்தரர்னு சொன்னேன். மற்றவர்களெல்லாம் சிவபெருமானை பாடி நமக்கு காட்டினார். ஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படி இல்லை, திருத்தொண்டர்களை பாடி நமக்கு உதவி செய்தார். திருத்தொண்டர் தொகை. சோலைகளில் சாமி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கார்.
யாராவது கொடுக்கிற தின்பண்டங்களை குழந்தைகளுக்கு கொடுப்பார். நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. மதுரையில் சித்திரை திருவிழா. குழந்தைகள் ஆசைப்பட்டார்கள். என்னடா உனக்கு வேணும்? சாமி கேட்க மாட்டார், கையினால் செய்கை பண்ணுவார். அந்த பையங்க சொன்னாங்களாம், சாமி மதுரையில் சித்திரை திருவிழா பார்க்கணும், இன்னைக்கு ரிஷப வாகனமா. அந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஆசையை பார்த்தீங்களா? அந்த காலத்தில் அது ஒரு நல்ல காலமாக தான் இருந்திருக்கு. நமக்கு தான் அறிவு அதிகரிக்க அதிகரிக்க ஆண்டவனை விட்டுட்டு ரொம்ப விலகி போயிட்டோம். சித்திரை திருவிழா பார்க்கணும். அப்படியா? சாமி 4 பிள்ளைங்களை தோளில் தூக்கி உட்கார வச்சாராம். கண்ணை முடிக்கோ. முதுகுலையும் தோல்லையும் ஏற்றிக்கிட்டார். கண்ணை மூடிக்கிட்டாங்க. திரும்ப முழிச்சு பார்த்தா மதுரையில் இருக்கிறான். சித்திரை திருவிழா, தேரோட்டம், ரிஷப வாகனம் எல்லாம் பார்த்தாச்சு. மிட்டாய் வாங்கி கொடுத்தார், தின்பண்டம் வாங்கி கொடுத்தார், திரும்ப கொண்டாந்தார். அந்த ஊருக்கு திருமாநிலையூர்னு பேர்.